விவசாய நிலங்கள் கையகப்படுத்தப்படுவதை முடிந்தவரை தமிழக அரசு தவிர்த்து வருவதாக அமைச்சர் TRB ராஜா தெரிவித்துள்ளார். தவிர்க்க முடியாத சூழலில் மட்டுமே விவசாய நிலம் கையகப்படுத்தப்படுவதாக அவர் விளக்கம் அளித்துள்ளார். கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்திற்கு பின்னர் பேசிய அவர் திமுக ஆட்சியில் விவசாயிகள் நலன் காக்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார். ரொம்ப எங்கெல்லாம் முடியுமோ நம்ம விளைநிலங்கள் நம்ம அவாய்ட் பண்ணிட்டே போறோம். எவ்வளவு முடியவே முடியாத இடத்துல ஒரு கனெக்டிவிட்டி, 2 லேண்ட் இருக்கு, நமக்கு இந்த சைடு லேண்ட் இருக்கு, இந்த சைடு லேண்ட் இருக்கு, நடுவில் ஏதோ கனெக்டிவிட்டி இருக்கு, இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு எடுக்கணும். அதுக்கும் ரொம்ப நல்ல காம்பன்சேஷன் கொடுத்து அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் கொடுத்துதான் நம்ம பண்றோம், வேலை வாய்ப்புகளும் கொடுத்து பண்றோம். இன்னும் நம்ம விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் they can rest assured that நிச்சயமாக தேவையற்ற நிலங்களை யாரும் நம்ம போய் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ரொம்ப அத்தியாவசியமான தேவை இருந்தால் மட்டும்தான் அவர்களுக்கு இன்றைய விலையோட பன்மடங்கு அதிக விலையை கொடுத்து அவர்களுக்கு அதை வச்சுட்டு அவங்க மற்ற இடங்களை வாங்கக்கூடிய அளவுக்கு விலையை கொடுத்து தான் எடுக்கிறோம். டெஃபினட்டா விவசாய பெருங்குடி மக்களின் விளைநிலங்களை தேவையில்லாம போய் எடுக்கிறதுக்கான வேலை இந்த அரசாங்கத்துல நடக்கும்.